பெண்ணுரிமை என்பது பேச்சளவில் மட்டுமே என்ற ஒரு வித்தியாசமான தலைப்பு என்று சொல்ல மாட்டேன், குசும்புத்தனமான ஒரு தலைப்பு. பெண்கள் பேச மட்டுமே தெரிந்தவர்கள் என்று ஒரு சாரார் குறை சொல்லும்போது அவர்களது உரிமைகள் வெறும் பேச்சளவில் இருக்கிறது என்று ஒரு கடினமான, அதே சமயம் எல்லோருக்கும் சென்று சேருகிற, எல்லோரும் பயன்பெறுகிற ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அந்த தலைப்பிலே பெண்ணுரிமை என்பது பேச்சளவில் மட்டுமே என்று வழக்கு தொடுக்க வந்திருப்பவர் திருமதி ரேவதி கிருபாகரன் அவர்கள். அப்படி இல்லை, அவர்களுக்கெல்லாம் சம உரிமை கொடுத்திருக்கிறோம், அதிகமாகவே உரிமை கொடுத்திருக்கிறோம் என்றெல்லாம் வாதாடுவதற்காக சிற்பி ரகுநாதன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். பாரதி பிறந்த மண்ணிலே டிகேசி வளர்த்த தமிழையும் பாரதியினுடைய வீச்சுகளையும் ஒன்றாக ஒரு சேர தன்னகத்தே உள்வாங்கிக் கொண்டிருக்கிற அண்ணாச்சி நெல்லை கண்ணன் அவர்கள் இந்த வழக்காடு மன்றத்துக்கு நடுவராக இருக்கிறார். நல்ல தீர்ப்பை வழங்குவார் என்று உங்கள் சார்பாகவும் தொலைக்காட்சி நிலையத்தின் சார்பாகவும் அவர்களிடம் மிகவும் எதிர்பார்க்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு அண்ணாச்சி அவர்கள் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அன்பிற்குரிய பெரியவர்களே, ஒரு சிறந்த தலைப்பில், ஒரு திறந்த தலைப்பில், என் மனதிலே பிறந்த தலைப்பில் இன்றைக்கு வழக்காடு மன்றம். பெண்ணுரிமை என்பது பேச்சளவில் மட்டுமே என்ற தலைப்பினை நான் தந்தபொழுது தொலைக்காட்சியில் முதலிலே யோசித்தார்கள், பிறகு சம்மதித்தார்கள். ஏனென்று சொன்னால், நாடு முழுவதும் பெண்ணுரிமை இயக்கங்களும் பெண்களுக்கான விடுதலை குறித்து சிந்தித்து எழுதுகிற எழுத்தாளர்களும் பெண்களுக்கென்றே தனி மாத வார இதழ்களும் என்று பெருகியிருக்கிற இந்த நாட்டில் பெண்களுக்கான உரிமைகள் சரியாக அவர்களுக்கு தரப்படுகிறதா என்று சிந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஏனென்று சொன்னால், நம்முடைய நாட்டிலேதான் மொழியை தாய்மொழி என்போம், நாட்டை தாய்நாடு என்போம், நதிகள் அனைத்தையும் நம்முடைய தாய் என்போம், பூமியையும் நம்முடைய தாய் என்று சொல்லுவோம். அப்போ மொழி தாய், நதிகள் தாய், பூமி தாய், நாடு தாய்நாடு என்றெல்லாம் சொல்லுகிற நாம் வணங்குகிற தெய்வங்களிலேயே பெரும்பகுதி பெண் தெய்வங்கள் தான் நம் நாட்டிலே அதிகம். ஆனால் அந்த பெண் தெய்வங்களை குறித்து ஆய்வு செய்ய புறப்பட்டோம் என்றால், பெரும்பாலான வழிபடு தெய்வங்களாக இருக்கிற பெண்கள் அத்தனை பேருமே வதைபட்டு தீக்குளித்தவர்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. இந்த சமூகத்தில் பெண்கள் கொடுமைகளுக்கு ஆளானது பொழுது அவர்கள் தீக்குளித்து இறந்திருக்கிறார்கள், தற்கொலை செய்து இறந்திருக்கிறார்கள். அந்த இறப்பிற்கு காரணமான அந்த கிராமத்தில் வாழ்ந்த ஆண் மக்கள் அச்சத்தின் பார்ப்பட்டு அவர்களை தெய்வங்களாக்கி இருக்கிறார்கள். நான் சமீபத்தில் சேலத்திலே ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டேன். வாசவி என்கிற அம்மனுக்கு ஒரு பெரிய விழா. அங்கே போயிருக்கிற பொழுதுதான் சொல்லுகிறார்கள், இந்த பெண் எப்படி ஒரு வழிபடு தெய்வமானாள் என்றால், அந்த இனத்து மக்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டு கொண்டிருந்த மன்னன் ஒருவன் அந்த பெண்ணை அடைய முற்பட்டான் என்றவுடன் அந்த பெண் மட்டுமல்ல, அந்த குலத்தை சார்ந்த 64 பெண்கள் தீக்குளித்து இறந்தார்கள் என்பதனாலே அவர்களை நாங்கள் வணங்குகிறோம். அப்படி என்றால் இந்த சமூகம் என்ன சொல்லித் தருகிறது? ஒரு பெண் வழிபடு தெய்வமாக வேண்டும் என்றால் அவள் வதைபட வேண்டும், இல்லை சாக வேண்டும், செத்தால் நாங்கள் அவளை வழிபடுவோம். இது சரியா? இது முறையா? நீங்கள் தீப்பாய்ச்சி அம்மன் என்று சொல்வார்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில். அவளும் இப்படி தற்கொலை செய்து கொண்ட ஒரு பெண் என்று வரலாறு சொல்லுகிறது. அப்படி என்றால் வழிபடு தெய்வங்களாக பெண்களை வைத்திருக்கிறீர்கள், பெண்களை அந்த பெயர்களை குழந்தைகளுக்கு விடுகிறீர்கள். ஆனால் அவர்களை வழிபட தயாராவதற்கு முன்பு அவர்களை வதைப்படுத்தி இருக்கிறீர்கள் நீங்கள் என்கிற செய்தி வருகிறது. அப்படி என்றால் பெண்ணுரிமை என்பது காலங்காலமாக இந்த மண்ணிலே மறுக்கப்பட்டுத்தான் வருகிறதா என்று ஒரு சந்தேகம். உங்களுக்கு கூட சமீபத்திலே ஒரு மிகப்பெரிய சர்ச்சை நம் நாட்டில் நடந்தது.
அது என்ன, குழந்தைகளுக்கு ஆணின் பெயரை மட்டும் முதலிலே போடுகிறீர்கள், பெண் பெயரை ஏன் போடவில்லை? நான் சொன்னேன், ஒரு பெண் சுமந்து 300 நாளாக அந்த ஊர் முழுவதும் அவளை பார்க்கும், அந்த நாடு முழுவதும் அவளை பார்க்கும், உறவினர்கள் அத்தனை பேரும் பார்ப்பார்கள். மருத்துவமனையில் அவள் அந்த குழந்தையை பெற்றெடுப்பாள். அவள் தான் அந்த குழந்தைக்கு தாய் என்பதிலே அந்த ஊருக்கு எந்த சந்தேகமும் இருக்காது. இந்த திருடன் ஓடிவிடக்கூடாது என்றுதான் அவன் பெயரை முதலிலே போட்டு வைப்பது. இவன் ஏமாற்றி விட்டு ஓடி விடுவான், பெயரை போடும். அதனால பெண் பெயர் தேவையில்லை. உடல் சார்ந்துதான் இந்த நாட்டிலே பெண் பார்க்கப்படுகிறாளே ஒழிய பெண்ணின் உள்ளம் சார்ந்து யாருமே சிந்திக்கவில்லை என்கிற ஒரு வருத்தம் எனக்கு உண்டு. பெண் என்றால் அவளை உடல் சார்ந்து சிந்திப்பது போல நம்முடைய பெரியவர்களும். ஆனால் வேத காலத்தில் இப்படி இருந்ததா என்று நம்முடைய ஞானத்தந்தை பாரதியிடம் கேட்டால் வேத காலத்தில் இப்படி இல்லை என்கிறான் அவன். எனக்கு தெரிந்த கதை, இது உங்களுக்கும் தெரிந்த கதை தான். பள்ளிக்கூடங்களிலே படிக்க செல்லுகிற பிள்ளைகள் இன்றைக்கு எப்படி சாதி சான்றிதழ் தர வேண்டி இருக்கிறதோ அதுபோல் அந்த காலத்தில் போன உடனே நான் யார், என்ன குலத்தில் பிறந்திருக்கிறேன், என் தந்தை யார், என் தாத்தா யார் என்று சொல்ல வேண்டும். வடமொழியிலே அபிவாதையே சொல்வது என்று சொல்வார்கள். அப்படி ஒரு பையன் பள்ளிக்கூடம் போகிறான். வேத காலத்தில் ரிஷிகள் வாழுகிற பகுதியிலே ஒரு பையன், சத்தியகாமன் என்கிற பையன் பள்ளிக்கூடம் போகிறான், குருவை வணங்குகிறான். குரு அவனுடைய பரம்பரையை சொல்லுகிறார். ஆனால் அந்த பையனுக்கு பரம்பரையிலே ஒரே ஒரு விஷயம்தான் சொல்லுகிறான். அவன் தாய் பெயரை சொல்லுகிறான், நான் சத்தியகாம ஜாபாலாங்கிறான். நான் ஜாபாலா என்கிற பெண்ணுக்கு மகன்கிறான். தகப்பன் பெயரை சொல்லி மகன் பெயரை சொல்லுகிற இடத்தில் அவன் ஒருவன் தான் தாய் பெயரை சொல்லி தன் பெயரை சொல்லுகிறான். கூட படிக்கிற குழந்தைகள் அத்தனை பேரும் சிரிக்கிறார்கள், அவன் தந்தை பெயரை சொல்லவில்லை என்றவுடனே. அந்த குரு ரொம்ப தெளிவான அறிவோடு இருந்திருக்கிறார். அவன் ஒருவன் தான் உண்மை சொல்லி இருக்கிறான் என்கிறார். என்ன அறிவு பாருங்கள் அந்த குருவிற்கு. சத்தியகாமன் ஒருவன் தான் உண்மை சொல்லி இருக்கிறான் என்கிறார். அதனாலே தான் தமிழ் சொல்லியது மாதா பிதா குரு தெய்வம். மாதா தான் உறுதி பொருள். மாதா காட்டித்தான் பிதா தெரியும். மாதாவும் பிதாவும் சேர்ந்து காட்டினால் குரு, மாதா பிதா குரு 3 பேரும் சேர்ந்து காட்டினால் தெய்வம். இப்படி ஒன்று பார்க்கலாம். இன்னொன்று மாதா தெய்வம், பிதா தெய்வம், குரு தெய்வம், அப்படி பார்க்கிற ஒரு பழமொழி. அப்படி என்றால் அந்த சத்தியகாமனுக்கு வேத காலத்திலே இருந்த தெளிவு பின்னாலேயே இந்த நாட்டிலே இல்லாமல் போயிற்று. ஒன்று, இறந்து போன கணவனுக்காக, கொலைக்கிழப்பட்ட கணவனுக்காக கண்ணகி வந்து போராடுவாள் மதுரையிலே. ஒரு பெண், அவள் விதவை ஆனதற்கு பிறகு, அவன் கணவன் படுகொலை செய்யப்பட்ட பிறகு அந்த விதவை பெண் வந்து ஒரு ஆட்சியை பார்த்து கேள்வி கேட்டு அந்த அரசனை கீழே விழச் செய்து அந்த ஊரிலே அந்த தவறுகளுக்கு காரணமாக இருந்தவர்களெல்லாம் அடிக்கிறார் என்று காட்டினார்கள். ஒன்று. அவனோடு வாழ்ந்த இன்னொரு பெண், அவள் தான் இல்லறத்திலே பட்ட துன்பத்தையும் சங்கடத்தையும் தன்னுடைய மகள் பெற்றுவிடக்கூடாது என்று அவளை துறவியாக்குகிறாள் என்று அந்த காப்பியமே நமக்கு சொல்லுகிறது. பிறகு அந்த சிலப்பதிகாரத்திலிருந்து ஒரு மணிமேகலை வருகிறது. இது ஒன்று. பிறகு சீதா பிராட்டி சூர்பனகையோடு 15 நிமிட நேரம் நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன், நீ பிராமண பெண், நான் சத்திரியன், உன்னை நான் எப்படி திருமணம் செய்து கொள்வது என்றெல்லாம் ராமபிரான் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு 15 நிமிடம் பேசுகிறார். வர்ணசாலையிலேருந்து சீதை வெளியிலே வந்ததற்கு பிறகுதான் ராமனே தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ளுகிறார். ஆனால் அசோகவனத்திற்கு ராவணனால் சிறையெடுக்கப்பட்டு கொண்டு வைக்கப்பட்ட சீதை, அவன் தினசரி வந்து காலிலே விழுந்து அழுதும் கூட அவனை கண்டு கொஞ்சமும் அஞ்சாமல் இறுதி வரை உறுதியாக இருந்தாலே, அந்த பெண் தீக்குளித்தாளே, ராமன் தீக்குளித்தானா என்று பெண்கள் கேட்கிறார்களே, அதனால் இந்த தலைப்பை கொடுத்தேன். அவன் தானே பிரிந்திருந்தான். இதுதான் இந்த தலைப்பிற்கு காரணம். சரி, சீதை பேசியதாக கம்பன் சொல்லுகிற பாடலையாவது நம்முடைய பெரியவர்கள் மேடையிலே சொல்லுகிறார்களா? அதை விட்டுருவான். பங்கைய தொருவன் விடையின் பாகனும் சங்குகை தாங்கிய தர்மமூர்த்தியும் அங்கைய நெல்லி போல் அனைத்து நோக்கினும் அங்கையர் மனநிலை உணர வல்லரோன்னு சொல்றா சீதை. ராமனை பார்த்து சொல்றா சீதை, ஏய் நீ இல்லடா, இந்த பிரம்மா விஷ்ணு திருமால் இருக்கானே அவனுங்களுக்கே பொம்பளை பத்தி புரியாதுடா, இருக்கா ராமா உனக்கு எப்படா புரியும்னு சீதை சொல்றா. கம்பன் எழுதியிருக்கான், நம்மால் சொல்ல மாட்டான். பொம்பளை விடுதலையா பேசப்படாது இவனுக்கு, அது சீதையா இருந்தாலும் சரிதான். இன்னொரு கேள்வி, கண்ணகியை பற்றி கூட நம்முடைய புலவர்கள் தவறாக சொல்லுகிறாள். நம்ம புருஷன் கூட்டா உடனே அல்ல, அந்த பிள்ளை ரொம்ப தெளிவா இருந்தது. என்ன சொல்லுது? குலந்தரு வான்பரு குண்டம் தொலைத்த இளம்பாடு நானு தரும்ங்கிறான். எல்லாத்தையும் தொலைச்சிட்டம்மா கண்ணகிங்கிறான். சொல்லிட்டு அடுத்து சொல்றான், நான் கூப்பிட்டு நீ ஏன்டா என் கூட வந்தேன்னு கேட்கிறான் கண்ணகிட்ட. ஒரே வார்த்தையில், அதுதான் அறிவுடைய பெண், ஒரே வார்த்தை, யாவதும் மாற்றா உள்ள வாழ்க்கையை நாகிங்கிறான். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? புருஷன் கூட்டா பொண்டாட்டி வரணும்னு சொல்லியிருக்கானுடா கிறுக்கு பயிலையா, அதனால வந்தேன். யாவதும் மாற்றா உள்ள வாழ்க்கையன் என்பது என்னது? சமூக அமைப்பு. இது வர்றேன், இல்லைன்னா எப்படா வருவேன் அவன் கூட? இது சொல்லியிருக்கானா? ஒன்று.
சரி, நடனமாடிக்கொண்டிருக்கிற பெண்களை பார்த்து மனது கொஞ்சம் சலனப்பட்டு விட்டது பாண்டியனுக்கு என்பதனை பக்கத்தில் இருக்கிற பாண்டிமாதேவி பார்த்து தலைநோய் வருத்தம் தன்மேலிட்டு குலமுதற் தேவி கோயில் போகிற பொழுதுதானே பொற்கொள்ளர் நுழைகிறார், கொன்றை சிலம்பு கொணர்கன்னு இவன் பாண்டியன் உத்தரவிடுகிறான். அதனாலே தான் பாண்டியன் இறந்த உடனேயே பாண்டிமாதேவி இறந்து போகிறாள். அவளுக்கு என்ன வருத்தம் தெரியுமா? கொஞ்ச நேரம் மனம் சலனப்பட்டதை கவனிக்காம நான் இருந்திருந்தால் இந்த படுகொலை நிகழ்ந்திருக்காது. இந்த படுகொலைக்கு முதல் காரணம் நான், முதல் குற்றவாளி நான் உயிரோடு இருக்கிற பொழுது இரண்டாம் குற்றவாளி நம்முடைய கணவன் இறந்து விட்டானே, அவ விழுந்து செத்தா. ஆனா நம்மால் எழுதுனா கணவனை இழந்தோருக்கு காட்டுவது இல்லைன்றான். அவ இறந்தது அறிவோட, புருஷன் செத்தனால செத்து விட்டா. அதெல்லாம் போய் அந்த பிள்ளை அறிவா தான் இழந்திருக்கிறது. பாண்டிமாதேவி சொல்லியிருக்கானா? ஒன்று, கணவன் இறந்தால் பெண்கள் அவனோடு உடன்கட்டை ஏறி இறந்து விடும். ஒன்று கூட எரிஞ்சிடணும், இல்லை என்றால் உணர்ச்சிகளை எரித்து கொண்டு உடலோடு வாழ வேண்டும். அதுதான் நம்ம நாடு சொல்லி கொடுத்துருக்கு. சிந்திச்சிருக்கோமா பெண்களை பற்றி? பெண்ணுரிமையெல்லாம் பேசுவோம். பெண்களுக்கு நடத்துகிற இதழ்கள்லையே இன்னும் கோலம் போடுறது, சமைக்கிறது, காய்கறி வாங்கிறது, வீட்டை சுத்தப்படுத்துறது, டைனிங் டேபிளை சுத்தப்படுத்துறது, வீட்டுக்காரன் துணியை எப்படி துவைக்கிறது, இது எதுக்கு பெண்களுக்கு இந்த பத்திரிகை? அவ திரும்ப சமைக்க, கோலம் போட, காய் வாங்க, காய்களை வாங்குவதற்கு 30 விதமாக நாங்கள் வெளி சொல்லுகிறோம். என்ன கிறுக்குத்தனம்! சரியா வச்சிருக்கோமா பெண்ணை? இதில் இன்னொரு வருத்தம், பெண்ணும் சம்பாதிக்க வேண்டும், அவளுடைய பணமும் எனக்கு தேவை என்று சொல்லுகிற ஆண் மக்கள், பெண்கள் பொது இடத்திற்கு வேலைக்கு வருகிறாங்களே அவங்களை பற்றி அவதூறு பேசாமல், தவறு சொல்லாமல், குற்றம் சொல்லாமல், அவளை யாராவது ஒரு ஆணோடு இணைத்து பேசாத நடைமுறை இந்த நாட்டில் இருக்கிறதா? அவ கொஞ்சம் அழகா இருந்தா அதை விட சங்கடம். அதே வேலையா திரிவானுங்க, அதுக்கே ஆள் இருக்கிறான். அடுத்தவர்கள் குறித்த விமர்சனம், அந்த சிந்தனை எப்ப பாரு எதா பேசுறது. அவ அங்க வேலை பார்க்கணும்னாச்சு பார்த்தேன். அந்த பார்த்தேங்கிறதுக்குள்ள பரிமேலழகர் உரையே இருக்குது. அதுக்குள்ள நீங்க அவன் அதுக்குள்ள அவ்வளவு விஷயம் வச்சிருப்பான். அந்த பார்த்தேன்ல பார்த்தேன்னாச்சு, பார்த்தேன்ல நேற்று பார்த்தேன்மா. இது நான் என்ன கேட்கிறேன், ஒன்று அந்த காலத்து ஆடவர்களை போற நீ சம்பாதிச்சு அவளை காப்பாத்து, அவ சம்பாத்தியமும் வேணுங்கிற பிறகு அந்த பிள்ளைய படுத்துற எப்படி சரி? ஒன்று சரி, பொது வாழ்க்கைக்கு வந்தார்கள் என்று வையுங்கள் பெண்கள், அவர்கள் 60 வயதை தாண்டியவர்களாக இருந்தாலும் அவர்களை பூர்த்தி அவதூறு பேசுகிற ஒரு அயோக்கியத்தனம். பொது வாழ்க்கைக்கு ஒரு பெண் வந்துட்டா, அரசியலுக்கு வந்துட்டா, பெரிய பொறுப்பு, அவளை பேசுது அசிங்கமா. சரியா? சரி, இந்த திரைப்படத்தில் நடிக்கிறதுல இந்த பெண்கள் ஐயோப்பாம், அது கலைஞர்கள் தான். அவங்க நம்ம மகிழ்ச்சி படுத்த தான் நடிக்கிறாங்க. நம்ம 3.5 மணி நேரம் பார்க்குறோம்ல, பார்த்துட்டு கடைசியில் சொல்றான் ரொம்ப அசிங்கம் என்னாச்சு, எழுந்திரிச்சு வந்துட வேண்டியதான், அசிங்கத்தை ஏன் பார்க்குற? ஒன்று, உலகத்திலேயே நாங்கள் தொன்மையான கலாச்சாரம் கொண்டவர்கள், எங்களுடைய பண்பாடே வேறு, நாங்கள் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன்தோன்றி மூத்து பிறந்த குடி என்றெல்லாம் பேசுகிறோமே, அந்த பெண் நமக்காக ஆடையே உடுத்தாமல் ஆட வேண்டும், பார்த்து ரசிப்போம், பிறகு அவள் கற்பை பற்றி விமர்சனம் செய்கிறோமே, நேர்மையா? கலை உலகம் நீ தானே ரசிக்க போற. ஆம்பளை முழுசா உடுத்திட்டு வரான் யா தமிழ் சினிமால, பொம்பளைய உடுத்தவே விட மாட்டேன்றானே, இது சரியா இருக்கா? ஆண் மக்களின் மனதுக்குள்ளே இருக்கிற அசிங்கமான, ஆபாசமான, அரக்கத்தனமான எங்களுக்கு வெளிப்பாடு தருவதற்காக திரைப்படங்கள் எடுக்கப்படுகின்றன என்று கூட நான் வருத்தப்படுகிறேன். ஒரு பெண் அத்தனை தூரம் கலைந்து ஆடுகிறாள், பல லட்சம் ரூபாய் பணத்திற்காக என்கிற பொழுது அந்த இடத்திலே தன் தாயை, தன் தங்கையை, தன்னுடைய அக்காளை வைத்து பார்க்க எவனுக்காவது எண்ணம் இருக்கிறதா? யோசியுங்கள். அதனாலே தான் நான் பெண்கள் கல்லூரிக்கு சென்று இந்த வருடம் பெண்கள் கல்லூரியில் பேசுகிற பொழுதெல்லாம் பெண்களிடம் சொன்னேன், என் அருமை குழந்தைகளே, எச்சரிக்கையாக இருங்கள். உங்களுக்கு பகை உங்கள் உடல் ஒன்றுதான். அந்த உடல் பகையாக இருப்பதை வைத்துக் கொண்டுதான் இவர்களை ரொம்ப நாட்களாக உங்களை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த உடல் குறித்த சிந்தனையோடு நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் அவதூறு. 5 பேரை கல்யாணம் செய்து கொண்டாலே சினிமா நடிகை என்று வருத்தப்பட்டு எழுதுகிறானே ஒழிய, அந்த 5 பயலும் ஏன் கல்யாணம் செய்தான் என்று அவர்களிடம் எவனாவது கேட்டிருக்கிறானா? அவளை கட்டின 5 பேர்கிட்ட போய் நீங்க ஏன்டா கட்டினீங்க அவளை? ஒன்று. நம்ம பாரதத்தை எடுத்துக்கிடுங்க. நம்ம பாரதம் இருக்குது, அது என்ன கொடுமை பாருங்க. அந்த பீஷ்மர் அவங்க அப்பா காதலிக்கிறார், இவன் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறான், தேரோட்டை எங்க அப்பா ஏன் மெலிஞ்சிட்டாருங்கிறான், அவர் மீனவர் பண்ண காலிக்கிறாரா அவங்க அப்பாங்கிறான். மகன் போய் பொண்ணு பேசுறான் அப்பனுக்கு. அவன் கேட்குறான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன்டா, ஆனால் நீ தானே ராஜாவா இருப்ப, என் மகா பிள்ளை இல்லைடா நான் கல்யாணம் பண்ணலங்கிறான். அவன் நீ கல்யாணம் பண்ணா சரி, வேற உன் வரிசை வேற சரிடா, நானும் கல்யாணம் பண்ணல, நானும் ராஜாவாக மாட்டேன், உத்தரவாதம் கொடுத்துட்டு வரான்ல, தேவவிரதம் தானே பீஷ்மராகிறான் அந்த இடத்துல. அங்கே கேளுங்க, அவன் சொந்த சித்தி 2 பேரை துறவிகள் அழைச்சி வந்து அவரோட உறவு உள்ள வச்சு குழந்தை பெற வைக்கிறான். முதல்ல அவள் பயந்து கண்ணை மூணா குருடம் பிறந்துட்டானா திருதராசன். 2வது பயந்து போய் கூடுனாலும் அதில் வெளுத்த உடலோடு பாண்டு பிறந்துட்டானா. 3வது சம்மதிக்காதனால தாதியோடு கூட விட்டானா, அதில் விதுரன் பிறந்தான்னு எழுதுறான். 1 14 வயது குந்தி தேவி அங்கே
போஜ மன்னட்ட இருக்கிறா, துர்வாசரங்க வர்றாரு. இந்த பிள்ளை எதுக்கும் கோபப்படுற துர்வாச முனிவரை கோபப்பட விடாமல் பார்த்தது பார்த்தீங்களா? அதுக்கு அவன் ஒரு மந்திரம் சொல்லி தந்துட்டு போகிறான். எதிர்காலத்தில் அந்த பிள்ளைக்கு குழந்தை இருக்கிற வாய்ப்பு இல்லாதுன்னு உனக்கு ஒரு மந்திரம் சொல்லி தரேன்னு. சின்ன குழந்தைக்கு மந்திரம் சொன்னால் அதுக்கு என்ன தெரியும்? மாடியில் போய் சூரியனை பார்க்குது. சாமியார் சொன்னான மந்திரம் சொன்னால் சூரியன் வருவானா சொல்லிட்டு வந்துட்டான். கர்ணன் பிறந்தான். அதுக்கப்புறம் தான் கொடுமை பெரியவர்களே, கணவனே பக்கத்தில் உட்கார்ந்துக்கிட்டு ஒவ்வொரு தெய்வத்தையாக மந்திரம் சொல்லி கூப்பிட்டு புள்ள பெற்றுக்கோங்கிறான் கணவன். குந்தி, நான் பொய் சொல்லலை, இது கதை. பிறகு என்ன பண்பாடு, நாகரிகம், பெண்ணு ஒழுக்கமாக இருக்கணும், பெண்ணு கற்போடு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஔவையார்கிட்ட போய் நான் கேட்டேன், அம்மா அது கற்புன்னா என்னம்மான்னு கேட்டேன். கற்பனைப்படுவது சொற்றிரம்ப அமைட்டான். அவள் கற்பு என்பது உடல் சார்ந்து சொல்லலை அவள், ஏன்னா அவள் ஒரு பெண்ணு பார்த்தீங்கன்னா அவளுக்கு அந்த அறிவு இருந்திருக்கு. கற்புனா என்னமான்னு கேட்டேன். சொன்ன சொல் மாறாமல் இருக்கிறதாண்டா கற்புன்னா. அம்மா இதுக்கு வேற ஒரு மாதிரி சொல்லி வச்சிருக்கான். ஏன்னா அது எதாவது லூசு போயில் சொல்லி வச்சிருப்பான், விட்டுருங்குது அவ்வை. அது கற்புனா சொன்ன சொல் கற்பு அவ்வை. ஆண்டாள் படித்தேன் நான் சமீபத்தில். என்ன அந்த பெண்ணு பாடி இருக்குது, எத்தனை இடத்துல சொல்கிறோம் ஆண்டாள். தா முகக்கும் தம் கையில் சங்கமே போலாவோ, யா முகக்கும் எங் கம்பியில் சங்கமும் எந்திழையீர், தீமுகத்து நாகனமேல் சேரும் திருவரங்கர் பூமுகத்தை நோக்காரால் அம்மனே அம்மனே. அவன் கையில் மட்டும் சங்க பத்திரமா வச்சுக்கிட்டான், ஆனால் என் கையில் சங்க பத்திரமா இருக்க விட மாட்டேங்கிறானே கண்ணன்கிறான். இவன் சங்கு வளையல் போட்டிருக்கா, கண்ணனை நினச்சி மெலிஞ்சிட்டாலாம், இந்த வளையெல்லாம் கலர போகுதான். அப்போ வருத்தப்பட்டு சொல்றா, அவன் சங்கை மட்டும் பத்திரமா வச்சுக்கிறானே, ஏன் சங்குலாம் கலருது, இவனுக்கு கொஞ்சம் கூட இறக்கம் ஒன்றுமே செய்ய வேண்டாம். இந்த இவன் ஒரு தடவை என்னை பார்த்துட்டானா அது கலராதுங்கிறான். செய்யார் பிறர் எனினும் செய்வர் தமரெனும் சொல் மெய்யாதல் கண்டேன் விலங்குளாய் கையார் வரி வளை நின்றன வையார் கோமான் புரி. இது முத்தொள்ளாயிரத்தில் இருக்குது இதே செய்தி. முத்தொள்ளாயிரம் சொல்லுது, பாண்டியனை பார்த்துருக்கா, பாண்டியன் நினைச்சு ஏங்கிட்டு இருக்கா, வளையல் கலர போகுதான். பாண்டியன் புறப்புறான்னு அங்கே சங்கு சத்தம் கேட்டுதா, அந்த சங்கு சத்தம் கேட்டு இந்த வளையல் நின்றுதான். வரப்போறாரு பார்க்க போறோன்னு ஒரு சந்தோஷம் வந்துருச்சு, வளையல் நின்றுதான். எப்படி சொல்லா தெரியுமா? என்ன இருந்தாலும் உறவு காப்பாத்திரும்ல, அந்த சங்கு இந்த சங்கு உடஞ்சிடக்கூடாதுன்னு சத்தம் கொடுத்துருச்சுங்கிறான். இந்த தமிழ்நாட்டில் தான் ஐயா டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார் அவ்வை முண்டர் ஆற்று வார் அப்போ போத ஒரே மிதிக்கணும் முதுகோட. ஏண்டா தமிழ் பாட்டு படிக்க மாட்டீங்களா நீங்க? எந்த வீட்டுக்கு போங்க தேவாரம் சொல்றானா, திருவாசகம் கிடையாது. என்ன இல்லைங்க தமிழ்ல? மனத்தகத்தான் தலைமையிலான் வாக்கினுள்ளான் வாயார தன்னடிய பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இவையவர் சிரத்தின் மேலாம் ஏழண்ட தப்பாவான் இப்பார் செம்பர் புனத்தகத்தான் அருங்கொன்றை போதில் உள்ளான் பொறுப்படையான் நெருப்படையான் காற்றில் உள்ளான் கனத்தகத்தான் கைலாய துச்சில் உள்ளான் காலத்தின் ஆதனவனின் கண்ணுளானேங்கிறார் நாவுக்கரசர். சொல்லி கொடுத்து பிள்ளை பாடினா எப்படி இருக்கும்? பாரதி சொன்னான கற்பு நிலை என்று சொல்ல வந்தார், இரு கட்சிக்கு மகுது பொதுவில் வைப்போம்னா. அந்த ஐயனை மாதிரி சிந்திச்சவங்க கிடையவே கிடையாது. முதல்ல சொன்னாங்க இல்லையா, அதான் திருநெல்வேலி சிவலப்பேரி தானே, அப்புறம் தான் எட்டயபுரம் போயிருக்கான். அவன் சிவலப்பேரி தான், தாமிரபரணி குடிச்சு வளர்ந்தவன் பார்த்தீங்களா? அவன் கணக்கு போடுறான், ஒரு ஊரில் 1000 ஆண்களும் 1000 பெண்களும் இருக்கிறார்கள். இதில் ஒரு பெண் கற்பிழந்து விட்டாள் என்றால் ஒரு ஆணும் கற்பிழந்திருக்கிறான் என்று தானே அர்த்தம். அது என்ன இவளுக்கு தண்டனை அவனுக்கு தண்டனை இல்லை? என்ன சிந்தனை சொன்னான்ல? ஏண்டா மண்ணுக்குள் உயிரெல்லாம் தெய்வம் என்றால் மனையாளும் தெய்வம் என்றோ மதி கட்டிடுங்க. எல்லா உயிரும் தெய்வம்னு உனக்கு ஆன்மீகம் சொல்லி தருதுல்ல, உன்னை வழிபாடு சொல்லி தரான்ல, எல்லா உயிரும் தெய்வம்ங்கிறான்ல, அப்போ பொண்டாட்டியும் தெய்வம் தானடான்னு கேட்கிறான் பாரதி. பாரதியாருக்கு பிறகு தந்தை பெரியார் அதை சொன்னார். அந்த கருத்தை பாரதியார் சொன்னா, இளம் வயதில் பெண்களை கட்டி கொடுக்காதனா, கல்யாணம் பண்ணக்கு அப்புறம் புருஷனை பிடிக்கலன்னா அப்பவுமே விலகி போக அனுமதிங்கிறான் பாரதி. புருஷனை பிடிக்கலன்னு சொல்லிட்டாளா கோர்ட்லாம் கூடாதுங்க, அப்படியே விலகி வாழ அனுமதி. இது குத்திட்டு ஒரு புறத்தில் குத்த வேண்டும் கோடரியால் ஒரு புறத்தை பிழக்க வேண்டும் ரத்தம் வர தடியடியால் ரணமுண்டாக்கி நாற்புறமும் பலர் உதைத்து நலிய திட்ட அத்தனையும் நான் பொறுத்து அகிம்சை காப்பேன் நானே தேசத்தந்தை காந்தி வாழ்க நீ எம்மான் இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறிக்கட்டு பாழ்பட்டு இருந்ததாமோர் பாரத தேசம் தன்னை பாரதி சொன்னானே. அந்த காந்தியடிகள் சொல்றாரு, பெண்ணே பெண்ணே இந்த ஆண்கள் உன்னை ரசிக்க வேண்டும் விரும்ப வேண்டும் என்பதற்காக நீ ஏன் ஒப்பனை செய்து கொள்ளுகிறாய், நீ பெண்ணாகவே இருங்கிறான். சொன்னோமா? அவர்கிட்ட போய் பத்திரிகைக்காரன் கேட்டான், உலக மகா அழகி யாருன்னா கஸ்தூரிபாய் காந்தின்ட்டாரு. கிழமை எவ்வளோ தெளிவான ஆள் பாருங்க, எனக்கு அவதாண்ட அழகின்னா. அடுத்த செய்தி சொன்னாரு, இன்னொரு பெண்ணை தொடுகிற பொழுது காகிதத்தை தொடுகிற உணர்ச்சி ஏற்பட வேண்டும்னாரு. இப்போ எழுதியிருக்கிற காகிதத்தை தொட்டாலே பொம்பளை தொடுற மாதிரி உணர்ச்சி வர எழுதுறானே. சிந்தியுங்கள், நம்ம உரிமை கொடுத்துருக்கோமா பெண்களுக்கு? அவளை பேச விடுறோமா? ஆதிசக்தி தானே சிவனும் அரணும் உடம்பில் கோர்த்தான், அயன் வாணிதனை நாவில் அமர்த்தி கொண்டான், சோதிமணி முகத்தாளை செல்வம் யாவும் சுரந்தரன் வெளியாளை திருவை மாலவனும் மார்பில் ஏந்தி கொண்டான். யார்? பாரதி சொல்றான். டேய் உங்க சிவபெருமான் என்ன பண்ணிருக்கான் தெரியுமாடா? கும்பிடுறேல்ல அவனை பாதி உடம்பு கொடுத்துட்டான்டா பொண்டாட்டிக்கு.
உங்க திருமால் என்ன பண்றான்? மார்புக்குள்ள வச்சிருக்கிறான். யார? லட்சுமிய. உங்க பிரம்மா என்ன பண்றான்? சரஸ்வதி நாக்கில் வச்சிருக்கிறான். யார்? பாரதி கேட்கிறான். இவனெல்லாம் கும்பிட போற இல்ல, அவன் பொண்டாட்டிக்கு என்னென்ன இடம் கொடுத்துருக்கான்னு தெரிஞ்சுக்க. உன் கடவுள் ஏன் தெரியுமா அதெல்லாம் கொடுத்துருக்கான்? நீ உன் வாழ்க்கையில மனைவிக்கு சரிபாதி பங்கு கொடு. நீ மனசுல எது சிந்திச்சாலும் அது மனைவியினுடைய சிந்தனையும் கலந்துருக்கணும்னு என்ன. உன் நாக்க புரட்டி ஏதாவது செய்தி சொன்னேன்னு வச்சுக்க, உன் மனைவியும் கலந்து அந்த செய்தி சொன்னதா இருக்கணும். அதுக்கு தான் அவன் பாதி கொடுத்தான், இவன் நெஞ்சில வச்சான், அவன் நாக்கில் வச்சான்டா உங்க சாமின்னு பாரதி சொல்லியிருக்கான். கேட்டோமா? குண்டக்குடி அடிகளார் கேட்டாங்க ஒரு மேடையில், ஏண்டா சாமி கும்பிட போற இல்லை, வீட்டுக்காரியை கூட்டு போனான்னாரு. சாமி உன் சாமி பூரா வீட்டுக்காரியோட தானே வராங்க, நீ மட்டும் ஏன் தனியாக போகிறேன்? நான் ஒரு வேலை சொல்கிறான், அப்போ நான் முருகனை மாதிரி 2 கட்டிக்கிட்டு போகிறேங்கிறான். இவனுக்கு இந்த பயலில் நம்ம என்ன பண்ணுறோம்? அவர் எவ்வளோ உயர்ந்த செய்தியை சொல்கிறாரு, முருகனை மாதிரி நான் சொன்ன பிள்ளையார மாதிரி இருக்கேன் அண்ணாச்சி. அது தப்புங்க, அது வம்சம் விளங்கணுமா? என்னைக்கிடா விளங்குச்சு நம்ம வம்சம்? இனிமேல் நீ விளங்க வச்சிட போகிற வம்சம் சரியாக இருக்கா? பெண்களை சரியாக வச்சுருக்கானா? பெண்களுக்காக நடத்தப்படுகிற போராட்டங்கள் பூரா புகழுரைகளுக்காகவும் சில மேல்தட்டு வர்க்க பெண்கள் தங்கள் பெயரை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காகவும் இந்த நாட்டில் நடக்கிறது எவ்வளவு உண்மையாக நடக்கிறதா? யோசித்து பாருங்க. பாரதி சொன்னதை சொல்லியிருக்குமா? கடவுளை வச்சு சொல்றோம். ஆனெல்லாம் கற்பை விட்டு தவறு செய்தால் அங்கே ஒரு பெண்மை கற்பழிந்திடாதோ, நாணற்ற வார்த்தை என்ற வீட்டை சுட்டால் நலமான கூரையும் தான் எரிந்திடாதோ. அவனு கேட்டு சொல்றான், பேணும் ஒரு ஆண்மகனின் காதலினை வேண்டி என்றோ பெண்மக்கள் கற்பு நிலை பிறழுகின்றார், காணுகின்ற காட்சியெல்லாம் மறைத்து வைத்து கற்பு கற்பு என்று உலகோர் கதைக்கின்றாரேங்கிறான். அதை சிந்திக்கத்தான் ரேவதி ரொம்ப அருமையாக பேசும். அது ஏன் தமிழ் அருமையாக பேசணும் உங்களுக்கு தெரியுமா? ஆங்கிலத்துறை பேராசிரியர், தமிழ் பேராசிரியர் இருந்தால் ரொம்ப சங்கடப்பட்டுரும். அது ரொம்ப அது மாதிரி சிற்பி. என்கிட்ட கேட்டாங்க, எந்த பக்கம் வலது இடது எப்படி வைக்கிறதுன்னு கேட்டாங்க என்கிட்ட. நான் சொன்னேன், இது பெண் இந்த பக்கம் இருக்கட்டும், வலது பக்கம் இருக்கட்டும், ஆண் கொஞ்சம் அவர் இடதுசாரி சிந்தனையோட. திருப்பூர் ரகுநாத் பார்த்தா ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருப்பார். பேத்தி அப்போ சாயங்காலம் கூப்பிட்டா ஃபோனில், ஏதோ நம்மளால் முடிஞ்சது அவரை பற்றி சொல்லுவோம். அவர் என்னமோ நானே ரொம்ப நாள் ஏமாந்துட்டு இருந்தாள்கிட்ட, என்னை பார்த்து பல பேர் ஏமாந்துருக்கான், நான் இவர்கிட்ட ஏமாந்துட்டேன். என்னையான்னு கேட்டேன். பேத்தி கூப்பிட்டா ரொம்ப நல்ல சிந்திப்பார். அந்த கொங்கு தமிழில் பேசுவார். கொங்கு தமிழ் ரொம்ப சின்ன குழந்தை கூட நீங்கள் நாங்கள் அப்படி தான் பேசுவோம். திருநெல்வேலி தான் ஏழை. பல பேர் நினைக்கிறான், எப்படி என்னாச்சும் பேசுகிறேன், நான் எனக்கே தெரியாது. அது நான் படித்த பாட்டு எப்படி நினைவில் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் படிக்கிறேன், தினசரி படிக்கிறேன். தினசரி ஒரு 10 பாட்டாவது படிக்கலைன்னா எனக்கு தூக்கம் வராது. படிக்கணும். இன்னைக்கு இது மனசில் இருக்கணும், இதை சிந்திக்கணும், இதை சொல்லணும். உலகம் பூரா என்னை ரசிக்கிறான் கூப்பிட்றான்னா அதுக்கு தகுதியாக்கிக்கிற வேண்டாமா? என்ன மிகப்பெரிய இடங்களுக்கு வர வேண்டும் என்று கருதுகிற பொழுதே அதற்கு தகுதியுடையவனாக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் கூட இல்லாத ஆண் மக்கள் மத்தியிலே இவர்கள் சிரமப்படுகிறார்களே என்று எனக்கு வருது. தான் தலை இந்த வழக்கினை இந்த மன்றத்திலே பதிவு செய்ய, பெண் உரிமை என்பது, அதில் இன்னொரு செய்தியும் சொல்லினேன். பெண் உரிமை என்றால் என்னன்னு ஒரு கேள்வி வந்துடும். கேட்பான்லாம் உடனே நம்ம நாட்டில், அது என்னன்னாச்சு பெண் உரிமைன்னு? எதெல்லாம் ஆணுக்கு உரிமையோ அதெல்லாம் பெண்ணுக்கும் உரிமை என்பதுதான் பெண்ணுரிமை. அது இங்கே பேச்சளவில் மட்டும்தான் இருக்கிறது என்கிற இந்த வழக்கினை பதிவு செய்த பாராட்டுக்குரிய பேராசிரியை ரேவதி கிருபாகரனை அழைக்கிறேன். வாயுடையாருக்கெல்லாம் வார்த்தை தரும் வண்டமிழே, சேயுடையார் வீட்டில் செழித்து வளரும் செந்தமிழே, நேய கலவி மயக்கத்தில் நெஞ்சுருக மாய விழிக்காரி வண்ண கனி இதழில் முத்தமிடும்போது மூழ்கி தன்னை மறந்து சத்தமிடும்போது சங்கொலிக்கும் என் தமிழே, சித்தத்தில் உன்னை இருத்தி வைக்கின்றேன். என் முதல் வணக்கம் உனக்கு. நடுவர் உள்ளிட்ட நல்லவையை வணங்கி மகிழ்கின்றேன். நடுவர் அவர்களே, நீங்கள் பேசியது முன்னுரையா தீர்ப்புரையா என்கின்ற சந்தேகம் எனக்கு வந்திருக்கின்றது. ஒரு தீர்ப்புரைக்கான மிகச்சிறந்த முன்னுரையை அளித்தமைக்காக, நான் பேச வேண்டிய சொற்களை எல்லாம் எடுத்து வைத்து ஒரு நல்லதொரு பாதையை காட்டினதற்காக உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய வழக்கை இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். நடுவர் அவர்களே, மனித வரலாற்றை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அடிமைப்படுத்துவதிலேயே தன்னுடைய காலத்தையும் நேரத்தையும் செலவிட்டு வந்திருக்கின்றான். மனிதகுலம் அல்லாத பிற உயிரினங்கள் எப்படி ஒன்றை ஒன்று மேற்கொள்ளுகிறது என்றால், பலமில்லாத ஒன்று வலிமையில்லாத ஒன்றின் மீது வலிமை உள்ள ஒன்று ஆதிக்கம் செய்யும். இதுதான் மற்ற உயிரினங்களிடத்திலே நாம் பார்க்கிற ஒரு சிறப்பு. ஆனால் மனித குலத்திற்கு மாத்திரமே கிடப்பட்டிருக்கின்ற ஒரு சாபக்கேடு என்னவென்றால், வலிமை இல்லாதவன் மேலே நின்று கொண்டு
சூழ்ச்சியின் மூலமாக வலிமையுள்ள ஒன்றை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒரு கொடுமை இந்த மண்ணிலே மனித குலத்திற்கு மாத்திரம்தான் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த பட்டியலிலே நாம் முதலில் பார்க்கிறது என்னவென்றால், இந்தியாவிலே நாம் பார்க்கின்ற ஜாதியும் மதமும். மிக சுருக்கமாக என்னுடைய முன்னுரையை வைத்து வழக்கிற்குள் நுழைகின்ற பொழுது நான் விவரித்து சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த தேசத்தை பொறுத்தவரையிலே ஜாதியும் மதமும் எப்படி ஆண்டதோ, அந்நிய தேசத்தை பொறுத்தவரையிலே நிறவேற்றுமை இருந்திருக்கின்றது. கருப்பர் இனத்திற்காக போராடிய மார்ட்டின் லூதர் கிங் அவருடைய கல்லறையில் எழுதப்பட்டிருக்கின்ற வார்த்தைகளை வைத்து நான் பெண்ணுரிமையை துவக்க விரும்புகின்றேன். மார்ட்டின் லூதர் கிங் அவருடைய கல்லறையிலே இந்த மிகச்சிறந்த பொன்மொழிகள் பொறிக்கப்பட்டிருக்கிறதாம். ஐ ஹாவ் அ ட்ரீம் என்று அது தொடங்கும். ஒன் டே என்று ஆரம்பித்திருப்பார். ஆன் த மவுண்ட் ஆஃப் ஜார்ஜியா the sons of the farmer slaves and the fathers of the sons of the farmer slaves will able to sit together at brotherhood என்று முடித்திருப்பார். நான் இறந்து போனாலும் எனக்கென்று ஒரு கனவு இருக்கின்றது. இந்த அடிமைகளின் வழித்தோன்றர்களும் இந்த அடிமைகளின் வழித்தோன்றர்களின் தகப்பன்மார்களும் சகோதரத்துவத்தோடு ஒரு பந்தியிலே அமர்ந்து உண்ணுகின்ற காட்சி நிறைவேறப் போகிறதுன்னு எழுதினான். அது நிறைவேறிடுச்சு. இன்று கருப்பருக்கும் மற்றவருக்கும் உள்ள வேறுபாடுகள் குறைந்திருந்து ஆதிக்க வரி குறைந்திருக்கிறது. நடுவர் அவர்களே, நான் வைத்திருக்கின்ற ஒரு வாதம் என்னவென்றால், இன்றளவும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே தோன்றி இருக்கின்ற பிளவுகளும் ஒரு ஆதிக்க வெறியும் வலிமை இல்லாதவளாக பெண் காட்டப்பட்டு வருகின்ற ஒரு நிகழ்ச்சிகளும் வான் தன்னை வலிமை உள்ளவனாக காட்டிக்கொண்டு பெண்ணின் மீது ஆதிக்கம் செலுத்துகின்ற நிலவுகளும் காலம் முழுவதுமே தாய்மடியில் தலை வைத்த காலம் தொட்டு தரைமடியில் தலை வைக்கின்ற காலம் வரைக்கும் பெண்ணானவள் ஒரு போராளியாக மாத்திரமே இருந்து கொண்டு போராடி 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 தன்னுடைய உரிமையை பெற வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றாலே, அந்த வேதனையின் நிமித்தம்தான் இதனை உங்கள் முன்பதாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். சிவன் சக்திக்கு பாதி கொடுத்தான், உண்மைதான். ஏயா சிவனுக்கு பசுவின் பாலும் சக்திக்கு கள்ளி பாலும் கொடுக்கின்றீர்கள்? பிறக்கின்ற பொழுதே துவங்குகின்ற இந்த இம்சை வளருகின்ற காலகட்டத்திற்குள் போகின்ற பொழுது ஆம்பளை பிள்ளை பிறந்த ஆயாவுக்கு 50 100 கொடுக்கின்ற கரங்கள் பெண் பிள்ளை பிறந்த உடனே அவளையை எந்த செலவு ஐட்டம் வந்துருச்சு என்று பார்க்கின்ற மனோத்துவம் எத்தனை படித்திருந்தாலும் எத்தனை பட்டங்கள் பெருத்திருந்தாலும் இந்த சமூகத்தின் மீது விழுந்திருக்கின்றதே, அது ஏன் என்று தான் நான் கேட்கின்றேன். நடுவர் அவர்களே, அதையெல்லாம் விட்டுருங்க. என்னுடைய வழக்கு என்பது எதை நோக்கி இருக்கிறது என்றால், ஏதோ ஒரு புறம் மாத்திரம் அழுகி இருக்கின்றது, அதனை நீங்கள் வெட்டி தூர எறிந்துவிட்டு மற்றவற்றை சமைத்து சாப்பிடலாம் என்கின்ற ரீதியிலே பெண் உரிமை அங்கு இல்லை. பெண்ணியம் பேசப்படுகின்ற இந்த நாட்டிலே ஏன் அதிகமாக பெண்ணியம் இந்த தேசத்தில் மாத்திரம் பேசப்படுகிறது என்றால், எது இல்லையோ அதை வலியுறுத்துவதற்கு தான் மகான்கள் பிறந்திருக்கின்றார்கள், சித்தர்கள் பிறந்திருக்கின்றார்கள், வல்லுநர்கள் பிறந்திருக்கின்றார்கள், சமூக சிற்பிகள் வந்திருக்கின்றார்கள். இந்த தேசத்திலே பெண்ணை மரியாதை பண்ண தெரியல. ஒன்று முரட்டு கொஞ்சல் இருக்கும், நான் சொல்றதை நீ செஞ்சுதான் ஆகணும், கேட்டால் நான் உன் மீது அன்பா இருக்கிறேன்றது. மதித்தலும் அன்பு கூறுதலும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள். பெண்ணை மதிக்க தெரியவில்லை, அன்பு கூற தெரியவில்லை என்பதற்காகத்தான் வலியுறுத்தி சொல்லப்பட்ட செய்தி, தையலை உயர்வு செய். நீ உயர்வு செய்யாத காரணத்தினால்தான் தோன்றிய பொன்மொழி தையலை உயர்வு செய். தாய் சொல்லை தட்டாது என்று ஒரு மொழி வந்திருக்கிறது என்றால், தாய் சொல் அங்கு கேட்கப்படாமல் இருந்த காலகட்டம் இருந்திருக்கிறது என்பதுதான் அது பொருள். எனவே அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது குடும்பத்திற்குள்ளாகவும் சமூகத்திலும் பெண் அவமதிக்கப்படுகின்றாள். பெண் உரிமை என்பது பேச்சளவில் மாத்திரம்தான் இருக்கின்றது, அது நடப்பிலே மிகவும் நனவாகக்கூடிய சாத்தியக்கூறுகள் கூட இல்லாத நிலைமையிலே கனவாக, அதுவும் பகல் கனகாக மாத்திரம்தான் இருந்து கொண்டிருக்கின்றது என்கிற முன்னுரை வைத்து குடும்பம் சமூகம் என்கின்ற ரீதியிலே நான் இதை பார்க்க விரும்புகிறேன். சமூகம் என்று நான் சொல்லுகின்ற பொழுது அதிலே ஊடகத்தை குறித்து, விளம்பரங்கள் குறித்து, சமூகத்திலே வருகின்ற பட்டங்கள் குறித்து, பதவிகள் குறித்து, பெண்ணினுடைய ஆளுமையை குறித்து அத்தனை செய்திகளும் அடங்கும் என்று சொல்லி எதிர் வழக்கறிஞர் கவிஞர் சிற்பி ரகுநாதர் அவர்கள் இதனை மறுப்பதற்கு விருப்பம் தெரிவிக்கின்றாரா இல்லையா என்பதை கேட்டு சொல்லுமாறு அன்புடன் கேட்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பிற்குரிய பெரியவர், முதல்ல இங்கிலீஷில் படபடன்னு பேசிட்டாங்க. நடுவருக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அது அங்கே மார்ட்டின் லூதர் கிங்கிலிருந்து
அந்த இனம் அமெரிக்காவுக்கு இன்னும் தங்கப்பதக்கம் வாங்கி கொடுக்கறது கருப்பர் இனம்தான். ஆனால் அந்த இனத்துக்கு அங்கே இன்னும் முழு மரியாதை வரல. வந்ததாக இவங்க சொல்கிறாங்க, எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. சரி, அது அவங்க நாட்டு பிரச்சனை, அதை நம்ம ஒன்றும் உள்ள நுழைய வேண்டாம். இதில் 2 விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. சிவனுக்கு பசும்பாலும் சக்திக்கு கள்ளிப்பாலும் ஏன் கொடுக்குறீங்க? அது கூட நம்மால் பதில் சொல்லிடுவோம். சிவனுக்கு ஏற்கனவே நஞ்சு கொடுத்துருக்கனால அதுக்கு பதில் இப்போ இவளுக்கு கொடுத்துட்ருக்கோம். இவனை ரொம்ப ஆபத்தானவனுங்க. ரொம்ப அருமையாக சொல்லியிருக்குது. அது என்னடா சிவனுக்கு பசும்பால்? பதில் சொல்ல சிற்பி ரகுநாதன். நடுவர் உள்ளிட்ட அவையை வணங்கி மகிழ்கிறேன். நடுவர் அவர்களே, நீங்கள் முன்னுரை பேசி முடித்தவுடனேயே சகோதரி ஒரு தீர்மானத்திற்கு வந்து விட்டார், இது தீர்ப்புரை என்று. இப்படி ஏதாவது ஏடாகூடமாக நிகழ்ந்துவிடும் என்கிற காரணத்தால் தான் இந்த வழக்கு சென்னையிலே நடத்த வேண்டும் என்று சொன்னபோது வேண்டாம், இதை வேறு மாவட்டத்துக்கு மாற்றுங்கள் என்று நான் சொல்லி இங்கே கொண்டு வந்திருக்கேன். இது வேறு மாநிலத்திற்கு மாற்ற முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். சகோதரியின் மீது உங்களுக்கு ரொம்ப சந்தேகம். குறைந்தபட்சம் நீங்கள் நெல்லை மாவட்டத்துக்கு கொண்டு வாருங்கள், அங்கே ஒரு நல்ல நீதிபதி இருக்கிறார், அவர் நல்ல தீர்ப்பை தருவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு நான் இந்த வழக்கை இந்த மண்ணுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அவங்க வந்து பேசினாங்க, என்னென்னமோ நிறையா இங்கிலீஷ்லலாம் நிறையா பேசினாங்க. எனக்கு அவ்வளோ விவரம் பத்தாதுங்க, அவ்வளோ விவரமாக அவங்கள மாதிரியெல்லாம் பேசுறதுக்கு. ஏன்னா இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டுவதில் அது இன்னொன்று பாருங்க, இந்த இல்லாததுக்கு உலகளாவிய போட்டி நடத்துகிறவங்க இவங்க. என்னது அழகி போட்டி? அவங்களுக்கு அது சம்மந்தமே கிடையாது. இதுக்கு உலகளவில் பெரிய போட்டி நடத்துவாங்க. அந்த மாதிரி ஒரு இல்லாத விஷயத்தை இருப்பதாக காட்டுவதில் பெண்களுக்கு நிகர் பெண்களே தான். அப்புறம் நடைமுறைக்கு வரலை அப்படின்னு சொன்னாங்க. பெண் உரிமை என்பது பேச்சளவில் மட்டுமே இருக்கிறது, அது இன்னும் நடைமுறைக்கு வரலைங்கிறாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்நாடு பூரா போகிற பக்கத்தில் எல்லாம் அந்த பேருந்து இல்லை, அதில் இல்லை, எல்லா பக்கம் பார்க்குறேன். பஸ்ஸில் எழுதியிருக்கான் பெண்களுக்கு எவ்வளவு சமூகத்தில் உரிமை கொடுத்து கொண்டு வந்திருக்காங்கன்னு. பெண்களுக்கான பகுதியில் எழுதியிருக்கான் பெண்கள், மகளிர், பூவையர், வளைகரம். நம்ம பக்கத்தில் என்ன எழுதியிருக்கான்னு திரும்பி பார்த்தேன், திருடர்கள் ஜாக்கிரதைன்னு எழுதி வச்சிருக்கேன். ஏம்மா சிவன் சக்தி வந்து சொன்னீங்களே, நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அதை நீங்கள் வழக்கில் என்ன நடைமுறையில் என்ன வச்சிருக்காங்கன்னு பாருங்க. சக்தி இருந்தால் பேசு, இல்லைன்னா சிவனேன்னு போய் உட்காரு. இது என்ன அர்த்தம்? அப்ப ஆற்றலோடு செயல்படுகிறதுக்கு அந்த நிகழ்வுக்கு பேர் வந்து சக்தி. ஆற்றலற்று மூளையில் முடங்கி கிடந்தா சிவன். எப்படி வச்சிருக்கேன் எங்களை நீங்க யோசிச்சு பாருங்க. அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, ஆண்கள் வலிமை உடையவர்களாக காட்டி கொண்டு இருக்கிறார்கள். ஏம்மா இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க? எங்க வலிமை உடையவராக காட்டிக்கிட்டு இருக்கேன்? ஏதோ மேடையில் வந்தா காமிச்சுக்கிட்டு இருக்கோம். அது பொருட்கள் உங்களுக்கு வீட்டுக்குள்ளேயே போய் காமிச்சுக்கிட்டு இருக்கிறோம். பொட்டாட்ட அடங்கி போய் கிடக்க. இன்றைக்கு ஆண்கள் கூட்டம் இவ்வளவு திரளா இங்கே வந்திருக்கிறாங்கன்னு எதுக்கு நீங்கள் நான் பேசுறதை கேட்டு ரசிக்கவா? அது ஒன்றும் கிடையாது. அந்த ஆபத்திலிருந்து தப்பிச்சு இன்னைக்கு வந்திருக்காங்க. இங்கே கொஞ்சம் உட்காந்து என்னைக்காவது கேட்டு கொஞ்ச நேரம் தப்பிச்சு வருவோமேன்னு சொல்லி. அவன் வலிமையுடையவன்லாம் ஒன்றும் காமிச்சுக்கலாம் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு இங்கே திருநெல்வேலியில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்காதுங்க நடுவர் அவர்களை பெண்களின் வலிமை பற்றி. எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பெண்களின் வலிமை. சென்னையில் கூட தெரியும்னு நினைக்கிறேன். இந்த தண்ணி லாரி வரும், முனிசிபாலிட்டியிலிருந்து தண்ணி லாரி கொண்டு வந்து ஊற்றுறதுக்காக வரும். எங்கள் ஊர்லாம் ரொம்ப தண்ணி பஞ்சம். இந்த தண்ணி லாரி வந்தோடனே எங்கள் ஊரில் பூரா பனியன் கம்பெனி பூரா தொழிலாளர்கள். தண்ணி லாரி வந்து நின்னோன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இங்கே பார்த்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு நண்பர் இருக்கார், சுப்பிரமணியன் பேர். அவர் பேர், அவர் பனியன் கம்பெனியில் கட்டிங் மாஸ்டருங்க. அவர் என்னாச்சு, அன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே லீவு, வேலை இல்லை. ஏதோ அவருக்கு ஒரு கெட்ட காலமாட்டு இருக்குது. அன்னைக்கு இங்கே வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போய் பார்த்தா வீட்டில் அந்த அக்கா இல்லை, பாப்பாத்திக்கா மேட்னி சினிமாவுக்கு போயிடுச்சு. என்ன குழந்தை பூரா கொண்டு போய் தள்ளியாச்சு. எல்கேஜி யூகேஜின்னு மூட்டை கட்டி அங்கே தள்ளி விட்டு மேட்னி சினிமாவுக்கு போயிடுச்சு. சாயந்தரம் ஒரு 5 மணி இருக்கும் பாருங்க, லாரி வந்து ஆரன் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். தண்ணி லாரி வந்தோன்னு சுப்பிரமணி பதறி போனார். என்ன ஆகுமோ ஏதாகுமோ நம்ம கதின்னு சொல்லி. இப்போ என்னன்னு கேட்டால், தண்ணி லாரி வந்து வேலைக்கும் இல்லை, இருக்கு லீவு, வீட்டில் உட்காந்துருக்காரு. தண்ணி லாரி வந்து வீட்டில் இருந்து தண்ணி பிடிக்கல அப்படின்னா பாப்பாத்திக்கா படம் முட்டு வந்து இவனை குடத்துலேயே அடிச்சு கொண்டு போடுவான். சரி போய் தண்ணி பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வெளியில் குடத்தை எடுத்துட்டு வந்து லாரி எட்டி பார்த்தாரா இல்லையோ, கிருகிருன்னு தலை சுத்துது. அங்கே ஒரு 100 பொம்பல் ரவுண்டு கட்டி அப்படியே ஜேன்னு நிற்கிறாங்க. அப்புறம் இவர் பார்த்தாரு, இதில் எது சிறந்ததுன்னு பார்த்தாரு. மொத்தத்தில் இன்னைக்கு நமக்கு சாவு நிச்சயமாகி போச்சு.
இதில் ஒரு வீர மரணம் அடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு குடத்தை கையில் எடுத்து நேராக போய் தண்ணியில் அந்த கூட்டத்துக்குள்ளே பூந்துட்டார். உள்ளே பூந்தது தான் கோடு பார்த்துக்குங்க, வெளியில் பிடுங்க முடியல. அவர் ஆன வரைக்கும் என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு. எதுக்கு? தண்ணி குடிக்கிறதுக்கு இல்லை, குடத்தோடு வெளியே போகிறேன்னு. யாரும் குடத்தை விட்டவா இல்லை, குடமே வேண்டாம் ஆளை விடுன்னு எவ்வளவோ போராடினார், முடியல. கடைசியில் அப்புறம் வேட்டி கட்டியெல்லாம் கண்டு போய் டவுசரோடு வந்து அடிபட்ட கோழி குஞ்சாட்ட கீழே விழுந்தார். இவர் கீழே உளுந்து கிடக்கும்போது படம் முட்டை அந்த அக்கா பாப்பாத்திக்க சொயின் 90ல் வந்தது. அங்கிருந்து வரும்போது அந்த சீலை ஒரு குத்து இப்படி தூக்கி நெக்குன்னு இடுப்பில் சொல்லிட்டு, என்ன ஆம்பளை, அர்த்தம் கட்ட ஆம்பளை, ஒரு கூட தண்ணி குடிக்க கையாளாளின்னு அப்படின்னு இந்த சீலை வரைஞ்சுக்கிட்டு அந்த கூட்டத்துக்குள்ள அப்படி முட்டுச்சு பாருங்க. வெளியே வரும்போது கக்கத்தில் ஒரு குடம் தண்ணியோட வந்தது. அன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் மென்மையானவர்கள், ஆண்கள்லாம் என்னமோ வலிமையான, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன வலிமையானவன்? நீங்கள் நம்மளால ரொம்ப விவரமானவங்க நடுவர் அவர்களே. அந்த காலத்துலேருந்தே என்ன பண்ணி வச்சுருக்கான், ஒரு கல்யாணம் பண்ணுறதுன்னா சும்மா இப்போ மாதிரிலாம் பண்ணிக்க சொல்ல மாட்டான். ஒரு காளமாட்டை அடக்கணும்மா, இல்லைன்னா புலி நகத்தை கொண்டு வாம்மா. என்ன அர்த்தம்? காளமாட்டை அடக்கிற சாமர்த்தியம் தான் நீ இவளை வச்சு கட்டி பொழப்பனம் பண்ணலாம். புலி கூட போராட முடியுமா? நீ இவளை கல்யாணம் பண்ணி சமாளிக்கலாம். இல்லைன்னா இந்த வேலை உனக்கு வேண்டாம். இப்போ அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் நமக்கெல்லாம் இந்த கல்யாணத்தை பண்ணி விட்டதுனால தான் சிக்கி சீரழிஞ்சு கிடக்கேன் நம்மால். நீங்கள் நான் கேட்கிறேன், இந்த சிசுவதை பற்றி மிக கடுமையான குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஒரு பெண் குழந்தையை கொலை செய்வது என்பது மன்னிக்க முடியாத குற்றம் என்பதில் இங்கே யாருக்கும் 2 பேர் கருத்து கிடையாது. ஆனால் என்னுடைய கேள்வி என்னவென்று கேட்டால், அந்த சிசுவதைக்கு காரணமாக இருந்தவன் ஆண் தான் உங்களுடைய குற்றச்சாட்டு இல்லையா? ஆம்பளை தான் கொண்டுட்டான் அப்படின்னு சொல்றீங்க. சரி, நான் என்ன கேட்கிறேன்னா, முதல்ல 2 புள்ள பிறந்தது, பொட்ட புள்ளையா பிறந்ததுன்னு கள்ளிப்பால் ஊத்து கொண்டு போட்டு அதுக்கப்புறமா 3வது ஆண் குழந்தை பெற்றுக்கொள்வதற்காக அந்த கணவனோடு சேர்ந்த பெண் எதில் சேர்த்தீங்கிறதா என்னுடைய கேள்வி. இந்த பெண்ணை எதில் சேர்த்துக் கொள்ளலாம்? இது சரியா? முதல்ல ஒரு பொண்ணு பிறந்தது, கள்ளிப்பால் ஊத்தி கொண்டுட்ட, அடுத்தது அந்த புருஷன் கூட சேர்ந்து ஒரு பயம் பெற்றுக்கிறதுக்காக முயற்சி செய்கிற பெண் எதில் சேர்த்தி? ஆக இன்றைக்கு நம்முடைய நாட்டில் பெண்களின் தாய்மை உணர்வு என்பது எப்படி குறைந்து போயிருக்கிறது. சாதாரண கோழிக்கு இருக்கிற தாய்மை உணர்வு இன்றைய பெண்களுக்கு இல்லையே. நடுவர் அவர்களை, கோழி மிஞ்சி மிஞ்சி பறந்தா 10 அடி பறக்கலாம், 15 அடி பறக்கும், அதுக்கு மேல பறக்க முடியாது. ஆனா குஞ்சுகளை கூட்டிட்டு சுத்தும் போது அங்கிருந்து ஒரு கழுகு பறந்து குஞ்ச தூக்க வந்தா பறந்து அடிக்குமே. அந்த தாய்மை உணர்வு கூட இன்றைய பெண்களிடம் உங்களுக்கு இல்லையே. உங்களுக்கு என்ன சட்ட பாதுகாப்பு இல்லை? எத்தனை சட்டம் ஈவ்டீசிங்க, தூக்கி கொண்டு உள்ள போட்டு தட்டி மிதிச்சு போடுவாங்களே எல்லாம். சரக்குன்னு அப்படின்ட்டீங்கன்னா போதும், உமன்ஸ் ஹெல்ப்லைன் ஒரு நம்பர் கொடுத்துருக்குறேன், அடிச்சா போதும் அள்ளிட்டு போயிடுவாங்க. அதுல இந்த வரதட்சணை தடை சட்டம்னு ஒன்று இருக்குது பாருங்க. அப்பா, இவ ஏதாவது கல்யாணமாயி 6 வருஷத்துக்கு அவ சாகாம இவன் கண்ணும் கருத்துமா பார்த்துருக்கோணும். 6 வருஷத்துல எங்கால் போயிட்டால தொலைஞ்சது நம்ம பொழப்பு. கொண்டு போய் போட்டு ஆர்டிஓ விசாரணை பிரிச்சு மேய்ஞ்சிருவாங்க. எப்படி செத்தா? ஐயா வயிற்று வலி. எவ்வளவு பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கிறது? எனவே நடுவர் அவர்களே, நடைமுறையில் நீங்க எங்கேயோ ஒரு 50-100 வருஷத்துக்கு பின்னால நின்றுகிட்டு பேசிட்டு இருக்கிறீங்க. எப்போ இன்னும் எத்தனை பாரதி வர்றது, எத்தனை பாவேந்தன் வர்றது, எத்தனை பெரியார் வருவது, எந்த அளவிற்கு நீங்கள் உங்களுக்கு எதெல்லாம் சௌகரியமாக இருக்கிறதோ, சுகமாக இருக்கிறதோ, அதிலெல்லாம் ஆணை மீறி வெளியில் போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. இப்ப சொல்றான் ஆம்பளை, இந்த சினிமா பார்க்கறது குடும்ப பொம்பளைக்கு அழகு இல்லைன்னு. எத்தனை பொம்பளை கேட்டு அடங்கி இருந்துட்டீங்க? தாய்மார்களின் ஏகோபித்த ஆதரவோடு அத்தனை சினிமா 100 நாள் ஓடுதே, அதுல மீறினி இல்ல. அப்போ எதெல்லாம் உனக்கு கஷ்டமா இருக்குதோ அதுல எல்லாம் என் கூட்டுக்காரர் வேண்டாம்ட்டாருங்க. அடே சாமி, என்ன எப்பேற்பட்ட வேலைன்னு கேட்குறீங்க? எல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் சொல்லித்தான். சாதாரண பெண் சொல்கிறாங்க, என்ன எங்கள் வீட்டுக்காரங்க மளிகை கடைக்கு போகிறோன்னா கூட விட மாட்டாருங்க, அவரே போயிட்டு வந்துடுவாருங்க. தண்ணி சென்று அதெல்லாம் வீட்டுக்குள்ளேயே பைப் லைன் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் ஜெயிலில் வச்சிருக்கான்னு அர்த்தம். அது ஒரு தங்க கூண்டு. ஆக சிறையை கூட சுகமாக நினைக்கிற மனோபாவம் உங்களுக்கு வந்து விட்டது. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்லவா, நான் உலக நாடுகளுக்கெல்லாம் என்னை அழைக்கிறார்கள் என்றால் எப்படி இந்த அங்கீகாரம் உங்களுக்கு எப்படி கிடைத்தது? தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். நீங்க ஒரு இலக்கிய அருவி, நான் யாரு? அதில் குளிக்க வந்திருக்கிற ஒரு சிறு குருவி. இப்போ நெல்லை கண்ணனுக்கு உலக புகழ் பெற்றிருக்கிறார், நான் இங்கே போராடி தகராறு பண்ணி என்ன செய்ய முடியும்? அப்ப நான் என்னை தகுதிப்படுத்திக்கணும். ஆண்களுக்கெல்லாம் இந்த சமூகத்தில் அங்கீகாரம் இருக்கிறது, பெண்களுக்கு இல்லை என்று சொல்லுவது 100% போய் நடுவரவர்களே. அது அடிப்படையற்ற வழக்கு, ஆதாரம் இல்லாத வழக்கு. எனவே அந்த வழக்கை செலவு தொகையோடு என் பக்கத்தில் நீங்கள் நல்ல தீர்ப்பை தர வேண்டும் என்று கேட்டு என்னுடைய முன்னுரை வைத்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பிற்குரிய பெரியவர், எனக்கு 2 பேரையும் தெரியும்.
சிற்பி அதை எப்படி சந்திப்பார்னு எனக்கு ரொம்ப சாதாரணமாக ஒரு குடத்தை வச்சு ஒரு குழப்பி விட்டார் இல்லையா. குடத்தை கூட காப்பாற்ற துப்பு இல்லாத ஆம்பளன். ஆனால் ரொம்ப நான் ரசித்தது இந்த காளையை பிடிக்கிறது, புலியை, அதெல்லாம் எழுதி வச்சுருக்கானுங்க. இப்போ பிடிக்கிறவெல்லாம் 10 பேர் குடல் சரிஞ்சு தான் கீழே கிடக்கிறான். அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு. இப்போ எல்லாம் தடுக்கணும்னு கூட சட்டம் கொண்டு வரணும்னு அரசாங்கத்திட்ட பேசுகிறாங்க. அதெல்லாம் வேற ஒன்றும் கிடையாது. அந்த காலத்தில் வேறு வேலை சொல்லி கிடையாது. மாட்டைக்கிட்ட பிடிச்சா இருந்தப்போ என்னத்தையா இப்போ மாடு மேய்க்கிறதுக்கு ஆள் தயார் பண்ணியிருக்கான் அந்த காலத்தில், பொண்ணை கட்டுறதுக்கு இல்லை. பாரதிதாசன் பொன்முடியில் வசனம் எழுதியிருப்பார். ஏன்னா மாப்பிள்ளை மாடு மேய்ப்பியான்னு கேட்பார். பாரதிதாசன் வசனம், உங்கள் மகளை கூட மேய்ப்பேனம்மா அந்த பதிலுக்கு. இந்த பொன்முடி, அது பாரதிதாசனுடைய வசனம் பொன்முடியில். ஆகவே நிறைய ரொம்ப சாதாரணமாக மனித வாழ்க்கையில் இருக்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கு இன்னொன்று சொல்கிறார், தகுதிப்படுத்திக்கணும். நீங்கள் உங்களை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார்களா இல்லையா என்று பதில் சொல்ல ரேவதி. நடுவர் உள்ளிட்ட நல்லவியை மறுபடியும் வணங்கி மகிழ்கிறேன். நடுவர் அவர்களே, குடத்தை தூக்கிட்டு யாரோ ஒருத்தர் போனாராம். பொம்பளைங்க கும்பலில் அடி வாங்கிட்டு வந்த கதையை ஒரு 10 நிமிஷமாக விழாவாரியாக வர்ணிச்சுட்டு போயிருக்கார். 50 பேர் குடத்தோடு தண்ணி எடுக்க போயிருக்காங்கன்னா அதில் எத்தனை பெண்கள் வேலைக்கு போயிட்டு வந்து குழியில் நின்னாங்கன்னு தெரியாது. எத்தனை பேர் கை குழந்தையை வீட்டிலே விட்டு விட்டு பக்கத்திலே விட்டு விட்டு டிவி பார்த்துட்டு இருக்க புருஷன் பார்க்காம இருக்கிற நிலைமையில எத்தனை பேர் விட்டுட்டு அங்கே போய் நின்னாங்கன்னு தெரியாது. 50 பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து ஒரு வேலை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது வீட்டிற்குள்ளாக உட்கார்ந்து கொண்டு இருக்கின்ற ஒரே ஒரு ஆடவன் வெளியிலே வந்து இருக்கின்றார் என்கின்ற செய்தியை உங்கள்கிட்ட வச்சிருக்காரு. பார்த்துக்காங்க. உழைக்கும் வர்க்கம் வீட்டிற்குள்ளாகவும் பெண்ணாக இருக்கின்றால் வெளியிலும் பெண்ணாக இருக்கின்றாள் என்பதற்கு அவருடைய வாய்மொழியே சாட்சியா இருக்கு. பெண்ணுக்கு என்ன சட்டம் கொண்டு வரவில்லை என்று கேட்டார். ஈவ்டீசிங் கொண்டு வந்துட்டாங்க. அப்படி லேசாக இடிச்சிட்டா கூட சட்டம் தெரிந்தவர்கள் இன்சல்ட்டிங் த மாடஸ்டின்னு உள்ளே பிடிச்சி போட்டலாம். என்னை தகாத இடத்துல தொட்டுட்டான்னு சொல்லி சட்டத்தீடியாக உள்ளே போடலாம். என்ன சட்டம் உங்களுக்கு இல்லை? உங்களை பாதுகாப்பதற்கென்று நிறைய சட்டம் வந்திருக்குன்னு சொல்லி ஒரு அவதூறான ஒரு அவை குற்றமான ஒரு வார்த்தையை வச்சிருக்கார். யார் யாரை பாதுகாத்துக் கொள்வது? ஒரு பெண்ணிற்கு பாதுகாப்பும் கரையும் காவலும் அவள்தான். அவளை பாதுகாக்கிறதுக்கு இவங்க சட்டம் போடுறாங்களாம். அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே திருடர்கள் ஜாக்கிரதைன்னு. திருடர்கள் நீங்க இருக்கின்ற பொழுது சட்டங்கள் பறிபோய் கொண்டுதான் இருக்கிறது நண்பரே. அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது குடும்பத்திலிருந்து எப்படி துவங்குகிறது என்று பார்த்தீர்கள் என்றால், பெண்ணானவள் பிறக்கின்ற பொழுதே ஒரு அவமரியாதை. வளர்கின்ற பொழுது பார்த்தீர்கள் என்றால் அவளுக்கு கொடுக்கப்படுகின்ற வேலைகள் கூட அவள் எழுந்து நிற்க முடியாதபடியான ஒரு வேலையை தான் கொடுப்பாங்க. நான் முதலிலேயே உங்களிடத்திலே ஒரு அரங்கத்தில் இதை நான் சொல்லி இருக்கின்றேன். ஆம்பளை பிள்ளை பிறந்தா அவனுக்கு என்ன வேலைன்னா, அவனை ஒட்டரடிக்க விடுவாங்க வீட்டில். தம்பி ஸ்டூல் எடுத்து ஏறி நின்று ஆணி அடித்து ஃபோட்டோவை மாட்டுன்னுவாங்க. ஆணுக்கான வேலை என்பது தம்பி டிவி ரிப்பேர் ஆயிடுச்சு நீ ரிப்பேர் பண்ணுன்னுவாங்க. பொம்பளை பிள்ளை என்ன சொல்லுவாங்கன்னா, படித்த வீடாக இருந்தாலும் சரி நிமிர்ந்து நின்று செய்யக்கூடிய வேலைகள் ஆண் குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட குனிந்து கொண்டு வீட்டை பெருக்கு, வீட்டை தொட, கீழே இருக்கிறத குனிஞ்சு மேலே எடுத்து வை என்று சொல்லப்படுகின்ற வேலையிலே கூட பாகுபாடு பாட்டுகின்ற சமூகம் இதுதான். வீட்டிற்குள்ளாக துவங்குகிறது. இப்போ சமீப காலத்தில் தமிழக அரசு கொண்டு வந்திருக்கிற பாடத்திட்டத்தில் அது இல்லை. நான் படித்திருக்கின்றேன். என் சகோதரனும் இன்னும் ஒரு 10 வருடங்களுக்கு முன்பதாக உள்ளவர்கள், நிச்சயமாக 10 வருடங்களுக்குள்ள 5 வருடங்களுக்கு முன்பதாக உள்ளவர்கள் இந்த பாடத்திட்டத்தில் இந்த செய்தியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நல்லதொரு குடும்பம், ஃபேமிலி என்று போட்டு இருப்பார்கள். குடும்பம் எப்படி இருக்கிறது? நான் சொல்லுகிறது பாடத்திட்டத்தில் வந்திருக்கிற ஒரு பாடம், அரசு அங்கீகாரம் பெற்ற பாடத்திட்டத்தில் வந்திருக்க பாடம். அப்பா ஈசி சேரில் சாய்ந்து கொண்டு பேப்பர் படித்து கொண்டிருக்கிறார், செய்தித்தாள் படுக்கிறார். அம்மா சமையல் அறையில் சமையல் செய்து கொண்டிருக்கிறாள். தம்பி பம்பரம் விளையாடி கொண்டிருக்கிறான். அக்கா வீட்டை பெருக்கி கொண்டிருக்கிறாள். இந்த ரீதியிலே குடும்பம் இப்படி இருக்க வேண்டும் என்கின்ற செய்தி பாடமாக ஒரு சமுதாயத்தின் மீது வீரிய விதையாக விதைக்கப்படுகின்றது. தகப்பனுடைய வேலை என்னன்னா, அந்த கிச்சனில் சமையல் அறையில் இருக்கின்ற மனைவிக்கு உதவி செய்யணும் என்கின்ற கல்வி இங்கு எங்குமே கொடுக்கப்படவில்லை. ஈசி சேரில் அமர்ந்து கொண்டு ஒருவேளை செய்தித்தாள் என்பது நவீன காலகட்டத்திலே டிவியில் கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கிறான்னு வேணால் நீங்கள் மாட்டிக்கலாம். தாயானவள் சமையல் செய்து கொண்டிருக்கின்றாள். நவீன காலத்திலே நீங்கள் மாற்றுகிறது ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு வீட்டில் சமைக்கிறான்னு வேணால் வச்சுக்கலாம், 2 வேலை பார்க்குறா. சகோதரனானவன் பம்பரம் விளையாடி கொண்டிருக்கிறான். அது ஓல்டு மாடல், பழைய மாடலாக போயிருச்சு. இப்போ இருக்க சகோதரன் ஒரு வேளை கம்ப்யூட்டர் முன்னாலேயே உட்காந்துருக்கான். அப்படி இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸை வீட்டில் கூட்டிகிட்டு வந்து கூத்தடிச்சிட்டு இருக்கிறான். அதுதான் பொருள்.
சகோதரியானவள் வீட்டை ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறாள். பெருக்கிறதை விட்டுட்டு வேற ஏதாவது தூசி தட்டிட்டு இருப்பா, இல்லை வேக்கம் கிளீனர் வச்சு கிளீன் பண்ணிட்டு இருப்பா. அறிவியல் தொழில்நுட்பம் வேலைகளை மாற்ற சொல்லி இருக்கிறதே தவிர வேலையின் பலுவிலிருந்து, அந்த அடிமை சாசனத்திலிருந்து வெளியேறுவதற்கான வழிகளை இந்த சமூகத்திற்கு, பெண்ணிற்கு சொல்லித்தரவில்லை என்பதுதான் என்னுடைய வாதமாக இருக்கின்றது. மனு இருக்கிறதே, மனு என்ன சொல்லி இருக்கிறது தெரியுமா? நம்முடைய இந்து தர்மத்தினுடைய ஆதியாக இருக்கின்ற மனு சொல்லுகிற செய்தி, ஒரு பெண்ணானவள் பிறந்த உடனே தகப்பனுக்கு அடிமையாக இருக்கின்றாள், மணமான பிறகு கணவனுக்கு அடிமையாக இருக்கின்றாள், கணவன் இறந்த பிறகு மகனுக்கு அடிமையாக இருக்கின்றாள். இதுதான் மனுவினுடைய செய்தியாக இருக்கிறது. இதை வர கொஞ்சம் உல்டா பண்ணிட்டு வேறு வகையிலே பெண்ணை வேலைக்கு அனுப்பிவிட்டு அவளுடைய சம்பாத்தியத்தை வாங்கிக் கொள்ளுகிற தகப்பன்மார்கள் நிறைய இருக்கின்றார்கள். திருமணத்திற்கு பிறகு அந்த சம்பாத்தியம் கணவனுக்கு நேரடியாக போய்விடுகின்றது. ஒருவேளை ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்பதாகவே மகன் வளர்ந்திருந்து திருமணமாகி இருந்தால் பெண்ணினுடைய சம்பாத்தியமும் பென்ஷனும் எந்த மகன் சோறு போடுறானோ அவன்கிட்ட போகுது. எனவே மனுவை கூட நவீன காலத்திற்கு ஏற்றபடி மாற்றிக்கொண்டிருக்கின்ற மக்கள் நாம். இன்னும் ஒன்று சொல்கிறேன் நண்பர்களே, குடும்பம் என்கிறதுனால இந்த செய்தி மிக சுலபமாக பொருந்தி போகும் என்று நான் நினைக்கின்றேன். பண்டிகை வீட்டில் கொண்டாடுறோம், பெண்களுக்கான பண்டிகைகள் என்று நிறைய இருக்குது, விசேஷம் வீட்டில் வச்சுருக்கோம். பொதுவாக ஆணும் பெண்ணும் இணைந்து குடும்பமாக நடத்துகின்ற பண்டிகைகளை விடவும், இதை விடவும் அதிகமாக கொண்டாடப்படுகின்ற பெண் சார்ந்த பண்டிகைகள் நிறைய இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா சில நோன்புகள் கொண்டாடுவாங்க. நான் என்ன பர்டிகுலராக குறிப்பாக சில நோன்புகளை பெயர்களை கூட நான் வெளியில் விரும்பவில்லை. நோன்பு என்பது எதற்காக கொண்டாடப்படுகிறது என்று கேட்டீர்கள் என்றால், பெண் நலம் கருதி கொண்டாடப்படுகின்ற நோன்புகள் ரொம்ப குறைச்சு. தன் கணவன் நீண்ட நாளாக உயிரோடு இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னை வருத்தி கொண்டு கொண்டாடப்படுகின்ற நோன்புகள் தான் அதிகமாக இருக்கும் பெண் வாழ்க்கையிலே. ஆடி மாசத்தில் கூழ் ஊத்துறோம். அம்மனுக்கு கூழ் ஊத்துகின்ற அடிப்படை கதை, அதனுடைய பின்புலத்தின் கதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? அம்மன் ஊசி முனையிலே நின்று கொண்டு பிரம்மத்தை அடைய வேண்டும், தன் கணவனை அடைய வேண்டும் என்று 40 நாட்களாக உபவாசித்து நோன்பிலே நின்று கொண்டிருப்பாளாம். அதுக்காக தான் அந்த ஆடி மாசத்தில் கூழ் ஊத்துகிற திருவிழா. நடுவர் அவர்களை நான் கேட்கிற கேள்வி, ஆரம்பத்திலேயே பெண் குழந்தைக்கு இதை சொல்லி வளர்த்துறோம், இந்த நோன்பு இது எதுக்கு செய்கிறோம்? எந்த காலகட்டத்திலாவது பிரம்மம் என்று சொல்லப்படுகின்ற ஆண் தெய்வம் இறங்கி ஒரு ஊசி முனையிலே நின்று கொண்டு பெண்ணுக்காக தவமிருந்து அவளை கைப்பிடித்ததான கதையை நாம் வலியுறுத்தி எந்த பண்டிகையிலாவது ஆடவனுக்கு நாம் சொல்லி இருக்கின்றோமா? அதை விடுங்க, இந்திரன் அகலிகை கதை நமக்கு தெரியும். அவள் மயங்கி இருந்த நேரத்திலே அறியாம இருக்கின்றாள். இந்திரன் தன்னுடைய துறவியினுடைய வேடத்திலே புகழ்ந்து அவனுடைய சூறையாடிறான். ஆன பிறகு அகலிகைக்கு சாபம் கிடைத்தது. ஆனால் இந்திரனுக்கு அதுக்கப்புறம் தான் தேவலோகத்தினுடைய ஹெட் என்ற ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. தேவலோகத்தினுடைய தலைவன் என்கின்ற தகுதியை, ப்ரமோஷனை, பதவியை உயர்வை இந்திரன் எப்பொழுது பெறுகிறான் என்றால் அகலியை நாசம் பண்ணதுக்கு அப்புறம் தான். விஸ்வாமித்திரர் தவத்தில் இருந்தார். ஊர்வசி அம்மா ஆடினாங்க, தவம் களைஞ்சி போச்சு. அவர்களுக்கு கிடைத்த சாபம் இந்த பூலோகத்தில் இப்படியாக பிறக்க வேண்டும் என்பது. ஆனால் அதுக்கப்புறம் தான் விஸ்வாமித்திரருக்கு நீங்கள் ராஜரிஷி என்கின்ற பட்டத்தை கொடுத்து அவரை கௌரவித்திருக்கின்றீர்கள். நீங்கள் காட்டுகின்ற இலக்கியங்களும் பிராணங்களும் பண்டிகைக்கான ஸ்தல புராணங்களும் பின்புலங்களும் இப்படி இருந்திருக்க, அந்த வீட்டிலே வளர்கின்ற குழந்தை, ஒரு பெண் குழந்தையினுடைய மனதிலே இதை ஆழமாக நீங்கள் கொடுக்கின்ற பொழுது எப்படியாக அவள் ஒரு உரிமையிலே கோரி வெளியே வர முடியும் என்ற கேள்வியை வைக்கின்றேன். அதை விடவும் பெண் உரிமை என்பது எது தெரியுமா? நான் இப்படியாக வாழ வேண்டும் என்று ஒருவர் நினைத்து அப்படியாக வாழுகின்ற பொழுது மனித வாழ்க்கை நிறைவு பெறுகின்றது. ஒரு ஆண் நான் இப்படியாக ஆக வேண்டும் என்று நினைக்கின்றான், முயற்சி பெறுகின்றான், முயற்சியிலே வெற்றி பெறுகின்றான், அப்படியாக ஆகி போகின்றான். ஒரு பெண்ணானவள் பிறந்த உடனே கனவுகள் வருகின்றது, நான் இப்படியாக ஆக வேண்டும் என்கின்ற கனவு வருகின்றது, அதற்கான முயற்சிகளை எடுக்கின்றாள். ஆனால் அப்படியாக ஆக முடியாமல் போகின்ற கதைகள் தான் நிறைய இருக்கின்றது. ஆக முடியாமல் போகின்ற பொழுது விரும்பியது கிடைக்காவிட்டாலும் கிடைத்ததை விரும்ப பழகிக்கொள் என்கின்ற பழைய மொழிக்கு தன்னை உட்படுத்தி கொண்டு வாழ்க்கையிலே விரும்பாததை சகித்து கொண்டு வாழ வேண்டிய வாழ்க்கை தான் அவளுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் ஒரு கொடுமை என்ன தெரியுங்களா? பொம்பளைங்க புத்திசாலியாக இருக்கக்கூடாது.
அப்படி இருந்தாலும் புத்திசாலி என்று காட்டிக்கொள்ளக்கூடாது. புத்திசாலியாக இருக்கின்ற பட்சத்திலே அதை ஜீரணித்துக் கொள்ளாத ஒரு ஆணதிக்க சமுதாயம் இங்கு உண்டு. அந்த புத்திசாலித்தனத்தை நீங்கள் காட்டிவிட்டீர்கள் என்றால் மறுபடியுமாய் நீங்கள் முன்னேறுகின்ற வாழ்க்கைக்குள்ளாக நீங்கள் போட வேண்டிய எதிர்நீச்சல் அதிகமாக இருக்கும். எனவே குடும்பத்தில் துவங்குகின்ற வேலை, இன்வெஸ்ட் பண்ணுறாங்களே, முதலீடு போடுகின்றார்கள், அதை பாடுங்க. நீங்கள் ஆண் குழந்தைனா 15 லட்சமா கொடு மெடிக்கல் காலேஜுக்கு, அதான் சொத்து பத்தாவது அடைச்சி கொடு. நீங்கள் சொல்லலையா அவர் 7000 கொடுத்துட்டு ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறதுக்கான ஒரு டாக்டராவது உருவாகட்டும் என்று. ஆணுக்கான முதலீடுகளை துணிஞ்சு பெற்றோர் வைக்கிறாங்க. ஆனால் ஒரு பெண் குழந்தை மிகச்சிறப்பாக படிப்பா, அவளுக்கான அலாட்மெண்ட் வந்தாதான், இயல்பாகவே அவளுக்கு படிப்புக்கான சீட்டு கிடைச்சாதான் அவள் படிக்க முடியும். அதை விடவும் பெண்ணின் மீது இத்தனை லட்சங்களை நாங்கள் முதலீடு செய்து படிக்க வைக்கிறோம் என்று சொல்லுகின்ற பெற்றோர் எத்தனை பேர் இருக்கின்றார்கள். பிறக்கின்ற பொழுதே இவள் இன்னொருவனின் மனைவி என்ற கண்ணோட்டத்தில் தான் பெண் குழந்தை வளர்க்கப்படுகின்றாளே தவிர தன் வீட்டை சார்ந்தவள், இந்த சமூகத்தினுடைய ஒரு பெரிய பிரதிநிதி, அதை விடவும் ஒரு நல்ல வளமான சந்ததியை உருவாக்குகின்ற தெய்வத்தினுடைய சாயல் என்கின்ற நிலை இங்கு இல்லாமற் போன காரணத்தினால்தான் குடும்பங்கள் இங்கு சீரழிந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் செல்ல வேண்டும் என்றால், ஒரு தேசத்தினுடைய வளர்ச்சியை யாட்ஸ்டிக் என்று சொல்லுகிறோமே, அளவுகோல் எதை வைத்து கணிக்கப்படுகிறது என்றால், அந்த நாட்டிலே பேச்சு சுதந்திரம் எப்படி இருக்கின்றது, பெண்ணினுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று பார்த்துதான். அப்படி பார்க்கின்ற பொழுது குடும்பம் சார்ந்த நிகழ்வுகளிலே ஆணுக்கு கொடுக்கப்படுகின்ற உரிமையும் ஆணினுடைய கனவுகள் எல்லாம் நனவாகுகின்ற நிலைமையும் பெண்ணுக்கு இல்லாமல் போனது இந்த தேசத்தினுடைய மிகவும் வருந்தத்தக்கதான ஒரு சாபமான நிகழ்வு என்று சொல்லி என் முதல் சுற்று வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பிற்குரிய பெரியவர்களே, நிறைய செய்திகள் அகலிகையை சொன்னாங்க. ஆனால் அகலிகையை இந்த ஊர் புதுமைப்பு தான் சரியாக எழுதிட்டார். அப்போவே அவர் ஒருத்தர் தான் ரொம்ப தெளிவாக எழுதினார். அகலிகை கல்லாயிட்டா ராமன் தான், அப்புறம் சீதையிட்ட அகலிகை எல்லா செய்தியும் சொல்லிகிட்டே இருக்குது. சீதை ராமரா அவரானே பேசிட்டு வராங்க. சீதை அகலிகை கடைசி நேரத்தில் தான் அந்த சாப விமோசனம் கல் இந்த விவகாரம் வருது. சீதை கடைசியில் சொல்லுதா, உனக்கு சாப விமோசனம் கொடுத்துருக்கான், என்னை தீக்குளிக்க சொன்னாங்கிறான். அதுவரை அவரான்னு ராமனை கேட்டுட்டு இருந்த அகலிகை என்ன பண்ணா, அவனா சொன்னான். எனக்கு சாப விமோசனம் கொடுத்து கெட்ட முன்னாடி தீயில இறங்க சொல்லிட்டானா, அவனா சொன்னான். முடிப்பாரு யார்? புதுமை பித்தன். அகலிகை கல்லானாள், கோதமன் தீர்த்த யாத்திரை புறப்பட்டான். இவன் கால்னால நான் பெண்ணானதே தவறுன்னு அகலிகை நீங்கள் சொன்னது இந்த மாவட்டத்தில் தான் சிந்திச்சிருக்காரு. புதுமை பித்தன் தான் அதை எழுதியிருக்காரு. ஆனால் இன்னொரு செய்தி சொல்லிச்சு, மேனகை வந்தால் ஆடுனா, நீங்கள் மறந்துடாதீங்க, மேனகை வந்து ஆட விட்டவனும் அதே இந்திரன் தான். நீங்கள் சொன்னீங்களே, அவன் இந்த வேலையே தான் செய்வான் போல தெரியுது. தேவலோகத்தில் இருந்தாலே பெரிய சிக்கல்னு இப்போ தான் அவன் ஒரு சாமியாரை போய் கெடுன்னு விட்டுருக்கான் மேனகையை. ஆடுனா என்ன பண்ண, சாமியாரும் கெட்டு போயிட்டார். ரொம்ப நிறைய செய்திகள் சொன்னாங்க. மறுப்பதற்கு என் அருமை நண்பர் சிற்பி